பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆமேன். இன்றைய தியானத்திற்கு யோவான் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். அதை நான் வாசிக்கிறேன். குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். இந்த வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயமானது இன்னைக்கு காலையிலே குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு ஊரிலே வலம் வருகிறதை நீங்கள் பார்க்கலாம். அவங்க ஏன் அப்படி செய்கிறாங்க? எதற்காக அப்படி செய்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவை குறித்து மக்கள் அறியணும், அவருடைய ரட்சிப்பை, மீட்பை தாங்கள் மாத்திரமல்ல அவர்களும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்காக அவர்கள் அப்படி செய்கிறார்கள். இன்றைய கிறிஸ்தவ சமுதாயம் அப்படி செய்கிறது. ஆனால் அன்றைய கிறிஸ்தவர்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய சீடர்கள் என்ன காரியத்துக்காக இதை செய்தார்கள்? அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க ஏன் செஞ்சாங்க, இவங்க ஏன் செய்கிறாங்க? இவங்க ஏன் செய்கிறாங்க நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ரொம்ப சிம்பிள் முகாந்தரம் தான். ஆனால் அவங்க செஞ்சதில் ஒரு பர்பஸ் இருந்துச்சு, ஒரு பர்டிகுலரான பர்பஸ். என்ன தெரியுமா? 12வது வசனத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம். மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு, அவங்களுக்கு ஒரு செய்தி கிடைக்குது. யார் வரப்போறது? இயேசு கிறிஸ்து வரப்போறார் அப்படின்னு ஒரு செய்தி கிடைக்குது. அந்த செய்தி கிடைச்ச உடனே ஒரு செயலை செய்கிறார்கள். என்ன செய்தி? இயேசு வராரப்பா. இவங்க எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்க, ஏற்றுக்கொண்டவர்கள். அதாவது பரிசேயர்கள் மாதிரி கிடையாது, விசுவாசியாதோர் கிடையாது, விசுவாசிக்கின்றவர்கள். என்னன்னு விசுவாசிக்கின்றவங்க? தாவீதின் குமாரன், இஸ்ரவேலின் ராஜா அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க. தாவீதின் குமாரன், இஸ்ரவேலின் ராஜா எருசலேமுக்கு எதுக்கு வருவாரு? என்ன நோக்கத்துக்காக வருவாரு? விடுவிக்கிறதற்காக, ஆட்சி அமைக்கிறதற்காக. ஆட்சினா கிங்டம், ராஜ்யம், அரசாங்கத்தை ஸ்தாபிக்கிறதற்காகத்தான் வருவாங்க. பழைய ஏற்பாட்டில் வழக்கமாக யூதர்கள் மத்தியில் எதிர்கொண்டு போனாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, வரவேற்று அமர்த்துகிறது அப்படின்னு பொருள். ஏற்றுக்கொண்டு அமர்த்துகிறது அப்படின்னு பொருள். இது எங்க வாசிக்கலாம்? 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. ராஜா திரும்ப வருகிறதற்கு யோர்தான் மட்டும் வந்தபோது யூதா கோத்திரத்தார் ராஜாவுக்கு எதிர்கொண்டு போய் ராஜாவை யோர்தானை கடக்க பண்ண கில்கால் மட்டும் வந்தார்கள். இது எந்த காலகட்டத்தில் நடக்கிற சம்பவம்? அப்சலோம் தாவீதை கொல்ல வகை தேடுவான் பார்த்தீங்களா, அந்த காலகட்டத்தில் நடக்கிற ஒரு சம்பவம். ராஜா சிங்காசனத்தை இழந்து அவன் காட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான், தன்னுடைய மகனுக்கு பயந்து. அப்சலோம் இறந்து போகிறான். யோவாபும் அவனுடைய வீரர்களும் அவனை அடித்து கொன்று போடுகிறார்கள். இப்போ ராஜா எங்கே வந்தாகணும்? ராஜாங்கத்துக்கு, சிங்காசனத்துக்கு வந்தாகணும். இங்கே இருந்து செய்தி போகுது, ராஜா நீங்கள் வாங்க அப்படின்னு. ராஜா அந்த செய்தியை கேட்டுட்டு ராஜாங்கத்தை அமைக்கிறதற்கு, மீண்டும் சிங்காசனத்திலே அமர்வதற்கு அவர் வருகிறார். அவர் வருகிறார் என்கிற செய்தியை யாரெல்லாம் கேள்விப்பட்டானோ, அதாவது கேள்விப்பட்டவர்கள் அதை அங்கீகரித்து கொண்டார்களோ, ஏற்றுக்கொண்டார்களோ, அதன் பேரில் எத்தனை பேருக்கு விருப்பம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களோ, ராஜாவை எதிர்கொண்டு போய் பார்த்து ராஜாவோடு கூட மீண்டும் நகரத்துக்கு வருகிற சம்பவத்தை அங்க நீங்க வாசிக்கலாம். சோ எதிர்கொண்டு போய் ராஜாவை சந்தித்து மீண்டும் வந்தால் எது ஸ்தாபிக்கப்பட போகிறது? ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட போகிறது, அரசாங்கம் ஸ்தாபிக்கப்பட போகிறது. இதை தான் நம்ம 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்திலையும் படிக்கிறோம். வாசிங்களேன். 16வது 17வது வசனம் வாசிங்க. ஏனெனில்
ராஜாதி ராஜாவாய் இருக்கிற கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் விண்ணிலிருந்து இறங்கி வருவார். இப்படித்தான் ராஜாவும் தாவீது ராஜாவும் பட்டணத்துக்குள்ள நுழைவார். இயேசு கிறிஸ்துவும் ஆர்ப்பரிப்போட பட்டணத்துக்குள்ள நுழைஞ்சார். ஓகேவா? இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு, அதாவது உயிர் தெழுந்தவர்களோடு மறுரூபமான நாம எடுத்துக்கொள்ளப்பட்டு, ரெண்டு கூட்டத்தாரும் யாரை எதிர்கொண்டு போவோம்? கர்த்தரை எதிர்கொண்டு போவோம். இரண்டாம் வருகையிலே நிறைவேற போகிற சம்பவிக்க போகிற ஒரு விஷயம். அப்ப எதிர்கொண்டு போகுதல் அப்படிங்கிறது என்ன புரிதல நமக்கு யோவான் 12ஆம் அதிகாரத்துல ஏற்படுத்தது? ராஜா வராரு, ராஜாங்கத்தை அமைக்க போகிறார். தட்ஸ் ஆல். அவங்களுடைய முகாந்தரம், இருதயத்தினுடைய முகாந்தரம் அதுதான். அவங்களுக்கு எது புரியல? இயேசு என்ன நோக்கத்துக்காக வரார் அப்படின்றது புரியல. அவங்களா ஒரு புரிதல்ல, பொதுவான புரிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவான புரிதல், தேவனுடைய செய்கைகளை மனுஷ ரீதியாய் புரிந்து கொள்ளுதல், மாம்சீக ரீதியாய் புரிந்து கொள்ளுதல். தேவனுக்கு ஏற்ற விதத்தில் தேவனுடைய செய்கையை புரிந்து கொள்ளாம மனுஷருக்கு ஏற்ற விதத்தில் தேவனுடைய செய்கையை புரிதல். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அந்த கண்ணோட்டத்தில், மனுஷீக புரிதலோடு அந்த கண்ணோட்டத்தில் இயேசுவை அவர்கள் கண்டார்கள். இதுதான் அவர்களுடைய இடறுதலுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான காரணம். ஆரம்ப டர்னிங் பாயிண்ட், புள்ளின்னு சொல்லுவாங்கள்ல, முக்கியமான பாயிண்ட். அவ்வளவு நேரம் இயேசுவை விசுவாசித்தவர்கள், அவ்வளவு நேரம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை நம்பி இயேசுவை எதிர்கொண்டு ராஜாவை வரவேற்றவர்கள், ஓசன்னா எங்களை விடுவித்தருளும், உமக்கு மகிமை உண்டாகட்டும், தாவீதின் குமாரனே, இஸ்ரவேலின் ராஜாவே அப்படின்னு பாடினவர்கள், அவர் நேரடியாக சென்று சிலுவையிலே மரித்த போது இடறி போனார்கள். அப்ப இடறுதல் எங்கிருந்து வருது? தேவனுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் தான் ஆசைப்பட்டதை, தான் விருப்பப்பட்டதை தேவன் செய்யணும்ன்ற எதிர்பார்ப்பு தான் மனிதனுக்குள்ள எதை உண்டாக்குது? இடறுதலை உண்டாக்குது. ஆண்டவர் எதுக்கு வருகிறார்? இது ஏன் சம்பவிக்கப்படுகிறது? தேவன் இதை ஏன் செய்து கொண்டிருக்கிறார் என்று தேவன் கண்ணோட்டத்திலிருந்து பார்க்க பழகிக்கொள்ளணும். நாம் ஆசைப்படுறது எல்லாவற்றையும், நாம எதிர்பார்க்கிற விரும்புகிற எல்லாவற்றையும் தேவன் செய்வார்னு சொல்லவே முடியாது. எப்ப எதை செய்யணும்னு யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். எல்லாவற்றையும் அதன் காலத்துல, அதன் நேரத்துல நேர்த்தியாய் செய்கிற தெய்வம். அந்த வேளையில எதை தான் இயேசுவுக்கு தேவன் குறித்திருந்தார்? நீ போய் சிலுவையிலே மரிக்க வேண்டும். இதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல, தாங்கிக் கொள்ள முடியல, இடறல் அடைந்தார்கள். ஸோ நீங்களும் நானும் இயேசுவை முன்னிட்டு, தேவனுடைய செய்கைகள் பாதைகளை முன்னிட்டு இடறல் அடையக்கூடாது. இடறல் அடையக்கூடாது அப்படின்னா தேவனுடைய முகாந்தரத்தை, செய்கையின் ஒவ்வொரு செய்கையின் முகாந்தரத்தை புரிந்தவர்களாய், நமது விருப்பங்களை எதிர்பார்ப்புகளை சிலுவையிலே அடிக்கிறவர்களாய் இருப்பது மிக மிக அவசியம். 14 வாசிங்க. இயேசு எதன் மீது ஏறி போனார்? கழுதை குட்டியின் மேல ஏறி போனார். இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு கழுதை குட்டியின் மேல ஏறி போகிறார். யுத்தத்துக்கு வருகிறவர்கள் எதன் மீது வருவாங்க? குதிரை மேல. அன்றைய காலகட்டத்தில் உள்ள வழக்கத்தின்படி சொல்லுங்க, குதிரை மேல ஏறி போவாங்க. ராஜாங்கத்தை அமைக்க வரவங்க கழுதை மேலே வருவாங்க. ராஜாங்கத்தை அமைக்க வரவங்க கழுதை மேல வரமாட்டாங்க, குதிரை மேல தானே வருவாங்க. ஏன் ஆண்டவர் கழுதை மேல ஏறி போனார்? ரொம்ப சிம்பிள்.
சகரியா 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். ஒரு முகாந்திரம். இன்னொரு முகாந்திரம் ஒன்று இருக்கு, வாசிங்களேன். சகரியா 9ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். நீதியுள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மையுள்ளவர், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். அவருடைய பண்புகளை குறித்து அங்க சொல்லுகிறத நீங்க பாக்குறீங்க. அவருடைய பண்புகள் என்ன? தாழ்மையுள்ளவர் அப்படின்னு அங்க வாசிக்கிறோம். நீதியுள்ளவர், ரட்சிக்கின்றவர் அப்படின்னு அவருடைய குணாதிசயங்களை குறித்து படிக்கிறோம். ஆனா இயேசு வந்த இடத்துல எப்படி எழுதப்பட்டிருக்கு? சாந்த குணம் உள்ளவர் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே, அதாவது தாழ்மை, சாந்தம், இந்த 2 சொற்றொடர்களும் எதற்கு எதிரடையான சொல்? ஆக்ரோஷத்துக்கு, அதாவது யுத்தத்துக்கு எதிரான சொற்கள். யுத்தம் செய்ய வரவன், ராஜ்யத்தை அமைக்க வரவன் சாந்தமாவா வருவான்? ஆக்ரோஷமா, வெறித்தனமா, கோபத்தோடு தானே வருவான். மிகப்பெரிய படை பலத்தை, இராணுவ பலத்தை திரட்டி கொண்டு தானே வருவான். அப்படித்தானே வருவான். இவர் அமைதியா, பொறுமையா, தாழ்மையா, சாந்தமா ஒரு கழுத குட்டியை எடுத்துக்கிட்டு போறார். நல்லா கவனிங்க. தேவனுடைய செய்கை மனிதர்களுடைய திட்டத்துக்கு, மனிதர்களுடைய எதிர்பார்ப்புக்கு, மனிதர்களுடைய பழக்க வழக்கம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதா, புரியாத விதமாய், கிரகிக்க கூடாததாய் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையாகவே அவர் அங்கே சென்று ராஜ்யத்தை ஸ்தாபித்தாரா? ராஜ்யத்தை ஸ்தாபித்தாருங்க, ராஜ்யத்தை ஸ்தாபித்தார். இவங்க எதிர்பார்க்கிற ராஜ்யத்தை ஸ்தாபிக்கல. கர்த்தருடைய சாம்ராஜ்யத்தினுடைய மைய புள்ளி என்ன? கர்த்தருடைய சாம்ராஜ்யத்தின் மைய புள்ளி சிலுவை தானே, சிலுவை தானே. எங்கே ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும்? தேவனுடைய நகரமாகிய யெகோவா ஷம்மா, தேவனுடைய நகரமாகிய எருசலேம்ல தான் கர்த்தருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணும். அந்த எருசலேமுக்கு அவர் எதன் மீது பவனி செல்கிறார்? கழுதையின் மீது பவனி செல்கிறார். எல்லாருமே ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதற்கு ஆக்ரோஷமா படைபலத்தை திரட்டி கொண்டு போய் ஸ்தாபிப்பாங்க. ஆனா இயேசு மனிதனுடைய கிரகிக்கின்றதற்கு அவர் அப்பாற்பட்டவர் அல்லவா? ஆகவே அவர் சாந்தமுள்ளவராய் சென்று, தாழ்மையுள்ளவராய் சென்று, மனிதனால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு செய்கையை செய்து அங்கே கர்த்தருடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்தார். சோ எருசலேமுக்கு போகும்போது ராஜா ஆக்ரோஷமாக போகவில்லை, தாழ்மையுள்ளவராய் சாந்தமுள்ளவராய் போனார். இதுதான் தேவனுடைய ஞானம், தேவனுடைய புத்தி. ஆனால் மனிதனுடைய ஞானமும் புத்தியும் என்ன? ஆக்ரோஷமாய் வந்து ராஜ்யத்தை ஸ்தாபித்து ரோமர்கள் கையிலிருந்து தங்களை விடுவித்திருந்தால் அன்றைக்கு எல்லாருமே இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள், எல்லாருமே இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். என்ன பிரயோஜனம்? தேவனுடைய செய்கையின் அடிப்படையில, ஞானம் புத்தியின் அடிப்படையில தேவனை ஏற்றுக்கொள்கிறதுல தான் விசுவாசம் இருக்கு, நம்பிக்கை இருக்கு. மனிதருடைய எதிர்பார்ப்புல அற்புத அடையாளங்கள், வெளியரங்கமான பலத்த செய்கைகள் மூலமாக இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதுல தேவனுடைய செய்கை இல்ல, தேவனுடைய ஞானமும் இல்ல, புத்தியும் இல்ல. அங்கே ரட்சிப்பு இல்ல, மீட்பு இல்ல. தேவனுடைய ரட்சிப்பும் மீட்பும் எங்கே, எதிலே இருக்கிறது? மனுஷரால் கிரகிக்க முடியாத, புரிந்து கொள்ள முடியாத, தள்ளப்படுகிற ஒரு விஷயத்துல தான் தேவனுடைய ஞானம் இருக்கு, தேவனுடைய செய்கை இருக்கு, விசுவாசம் இருக்கு என்பதை, நம்பிக்கை இருக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்கு ரட்சிப்பை எப்படி கொடுப்பார்? மீட்பை எப்படி கொடுப்பார்? நீங்க எதிர்பாராத வண்ணம், நீங்க விரும்பாத வண்ணம் அவர் தன்னுடைய ஞானத்திலிருந்து, புத்தியிலிருந்து அவர் செய்கிற
அற்பமான, உங்களுக்கு அற்பமான செய்கை. அவர் செய்கிற ஒரு சின்ன ஒரு செய்கை உங்களுக்கு இரட்சகருடைய ரட்சிப்பை, மீட்பை கொண்டு வரும். ஆகவே கழுதையில வரார் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் என்ன பண்ணாதீங்க, அற்பமா எண்ணாதீங்க. கழுதை என்னடா செஞ்சிரும் அப்படின்னு அற்பமா எண்ணிடாதீங்க. கழுதையை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ராஜாங்கத்தை ஸ்தாபிக்கின்றதற்கு, ஏறி வருகிறதற்கு எதைத்தான் தெரிந்து கொண்டார்? குதிரையை அல்ல, கழுதையை. ஆகவே கழுதையை புரிந்தில் தள்ளாதீங்கள். தேவனுடைய செய்கைகளை, தெரிந்து கொள்ளுதல்களை, நடத்துதல்களை அற்பமாக எண்ணாதிருங்கள். பிரைஸ் தி லார்ட். யோவான் 12ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது, காலம் வந்தது, நேரம் வந்ததுன்றார். உலக மக்களுடைய புரிதல் எப்படியாக இருக்கும்? தேர்தல் நடக்குது, பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எல்லாரும் முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பாங்க, பிரைம் மினிஸ்டரை தேர்ந்தெடுப்பாங்க. பிரைம் மினிஸ்டர் அல்லது முதலமைச்சர் மகிமைப்படும்படியான, சிறப்பு பெறும்படியான, போற்றப்படும்படியான நேரம் இது. ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்கும் போது அங்கே யார் மகிமைப்படுகிறது? முதல்வரோ அல்லது பாரத பிரதமரோ மகிமைப்படுவாங்க. பதவியிலே அமரும் போது, அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளும் போது, அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளும் போது, சிங்காசனத்தை பெற்றுக்கொள்ளும் போது ஒருவர் மகிமைப்படுகிறார் இல்லையா? இதுதானே மனித ரீதி, மனித வழக்கம், மனிதனுடைய புரிதல், யதார்த்தமான விஷயம் தானே இது. ஆனா ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு? கழுதையில பவனி போறாங்க, பவனி போய் அந்த பவனி முடியுது. பவனி முடிஞ்ச பிறகு யாரப்பா இவரு அப்படின்னு பேசிக்கிறாங்க. இவர் கலிலேயா நாட்டில் உள்ள தீர்க்கதரிசியாகிய இயேசு அப்படின்னு தகவல் கிடைக்குது. ஒரு கூட்ட கிரேக்கர்கள் ஒரு குறிப்பிட்ட முகாந்தரத்துக்காக அவரை பார்க்கணும்னு வராங்க. கிரேக்கர் எப்போதுமே எதை தான் தேடுவான்? ஞானத்தை தான் தேடுவான். 1 கொரிந்தியர்ல வாசிக்கிறோம். யூதர்கள் அடையாளத்தை தேடுவார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுவார்கள். என்ன நோக்கத்துக்காக கிரேக்கர்கள் இயேசுவை தேடி இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு யூகம், ஞான சம்பந்தமாக, மனுஷ ஞான சம்பந்தமாக இயேசுவை தேடி இருப்பாங்க. அவங்கள ஆண்டவர் பார்த்தாரா அப்படின்னு நமக்கு தெரியல, அந்த ரெக்கார்டு நமக்கு இல்லை. ஆனா கிரேக்கர்களை குறித்து தன்னிடத்துல வந்து சொன்ன பிலிப்பு கிட்ட, அந்திரேயா கிட்ட என்ன சொல்றாரு? இயேசு மகிமைப்படும்படியான வேலை வந்தது. ஞானிகள் கவனிச்சிட்டு இருக்கிறாங்க, ஞானிகள் ஓரமா நின்று கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. மனுஷகுமாரன் மகிமைப்பட போகிறார் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதெல்லாம் அவங்க கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்த வசனத்தை பாருங்க, 24. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், சாகுமே ஆகில். எதை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு? மரணத்தை குறித்து பேசுறாரு, பலன் கொடுக்கிறத பத்தி பேசுறாரு, மரணத்தை பத்தி பேசுறாரு. அடுத்த உடனே அதற்கு சப்போர்ட்டா 25ல, தன் ஜீவனை சிநேகிக்கின்றவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய். இதெல்லாம் ஞானத்துக்கு இடரலான விஷயம். ஆண்டவர் சிம்பிளா, நீங்க ஞானத்தை தேடுறீங்க, மனிதனுடைய ஞானத்தை சார்ந்து இருக்கிறீங்க, ஞானத்தை தேடிட்டு இருக்கிறீங்க. நீங்க ஞானத்தை தேடுனீங்கன்னா அது உங்களுக்கு புரியவே புரியாது. தேவன் உங்களுடைய ஞானத்தின் அடிப்படையில் செயல்படுகிறவர் அல்ல. தேவன் எப்படி செயல்படுகிறார்? நிறைய பலன் கொடுக்கணும் அப்படின்னா அந்த மணி என்ன ஆகணும்? அந்த கோதுமை மணி சாகணும். நான் பலன் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க, ஆனா நான் எங்க போனோம்? சிலுவையில போய் சாகணும். நான் என்னுடைய ஜீவனை காக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா
நான் மாத்திரமில்ல, யார் ஆசைப்பட்டாலும் அவங்க அதை இழந்து போவாங்க. ஆனா மனுஷ ஞானம் என்ன? ஜீவனை காத்தல், வெறும் மகிமைப்படுதல். இதுதான் மனிதனுடைய ஞானம். மனிதனுடைய அறிவும் புத்தியும் அப்படிப்பட்டதுதான். ஒருத்தர் மகிமைப்படுகிறார் அப்படின்னா அதிகாரத்தை பெறும்போது, ஐஸ்வர்யத்தை பெறும்போது அவர் அங்கே மகிமைப்படுகிறார். இதுதான் மனித ஞானம். ஆனால் தேவ ஞானம் என்ன? ஒருவர் மகிமைப்படுகிறார் அப்படின்னா அவர் எங்கே செல்ல வேண்டும், எதிலே பானம் பண்ண வேண்டும், எதை வெறுக்க வேண்டும்? அவரையும் அவருடைய ஜீவனையும் அவருக்குண்டான யாவற்றையும் வெறுத்தல், இழத்தல். அங்கேதான் தேவனுடைய மகிமை உண்டாகுகிறது. தேவனால் அங்கே அவர் கனப்படுத்தப்படுகிறார், பிதாவினால் அங்கே அவர் மகிமைப்படுத்தப்படுகிறார். நம்ம எல்லாருக்குமே தேவனுடைய மகிமை வேணும், கர்த்தருடைய மகிமை வேணும். கர்த்தர் என்னை கனப்படுத்தணும், தேவன் என்னை மகிமைப்படுத்தணும்னு நம்ம ஆசைப்படுவோம். ஆனா அப்படி ஆசைப்படுற நாம எதை வெறுப்போம்? அவர் கூப்பிட்டு அதிகாரம் கொடுத்தா வாங்கிக்குவோம், சந்தோஷமா சிங்காசனம் கொடுத்தா, பதவி கொடுத்தா, பொறுப்பு கொடுத்தா வாங்கிக்குவோம். அவர் கூப்பிட்டு சிலுவை கொடுத்தா வாங்கிக்குவோமா? உன் ஜீவனை வெறுத்துருன்னு சொன்னா எடுத்துக்கோமா? போய் நிலத்துல விழுந்து சாகியா அப்படின்னு சொன்னா எடுத்துக்கோமா? அதை எடுத்துக்க மாட்டோம். நம்ம எல்லாருமே எப்படி எதிர்பார்க்கிறோம்னா, நம்முடைய வழியில, நம்முடைய புரிதல்ல, நம்முடைய எதிர்பார்ப்புல தேவன் நம்மளை மகிமைப்படுத்தணும், கனப்படுத்தணும்னு எதிர்பார்க்கிறோம். நீங்க எப்படியாவது ஆண்டவரே ராஜ்யத்தை அமைத்து ஆளுகையை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு நாம சொல்றோம். கிரேக்கர்களுடைய எதிர்பார்ப்பு அதுதான். ஏன்னா அவங்க ஞானத்தை தேடுறாங்க, மனிதன் ஞானத்தை தேடுகிறான். ஆனால் மனிதர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றார்? இல்ல, ஜீவனை காக்காத, நிலத்துல விழுந்து சாகு அப்படின்னு அவர் சொல்றார். ஆகவே தேவனால் வருகிற கனமும் மகிமையும் எங்கே வருகிறது? நீங்கள் சிலுவையை எடுக்கிறதிலே, சுமக்கிறதிலே, உங்களுக்கும் உண்டானவைகளை வெறுக்கிறதிலே, நிலத்திலே விழுந்து சாகிறதுல தான் பிதாவினுடைய கனம், பிதாவினுடைய மகிமை உங்களுக்கு உண்டாகுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அததான் 26 சொல்லி முடிக்கிறாரு. ஒருவன், யாராவது ஒருவன் என்னை ஏற்றுக்கொண்டு என்னை விசுவாசித்து எனக்கு சேவகம் செய்கிறவனானால், என்னை தொழுது கொள்ளுகிறவனானால், என்னை ஆராதிக்கிறவனானால், என்னுடைய பணிவிடைகளை செய்கிறவனானால், நான் செய்த செய்கைகளை அவன் செய்ய கடவன். இது வெறும் ஊழியத்துக்கு மட்டும் பொருந்தாது. நீங்க இது ஊழிய சம்பந்தமான வார்த்தை எடுக்க, சர்வீஸ், தேவனுக்கு தொண்டு செய்கிறவர்கள், விசுவாசிகளும் தேவனுக்கு தொண்டு செய்கிறார்கள், விசுவாசிகள் இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஊழியர்களும் தேவனுக்கு தான் தொண்டு செய்யறாங்க. ஆக மொத்தம் எல்லாருமே தேவனை ஆராதிக்கிறோம், தேவனுக்கு தொண்டு செய்யறோம். தேவனுக்கு தொண்டு செய்கிறவர்கள் இயேசுவினுடைய மாதிரியை பின்பற்ற வேண்டும். யூதர்களும் கிரேக்கர்களும் பெருசா எதிர்பார்த்துட்டு நிக்கிறான். ஆனா அங்க தேவனுடைய ஞானம் என்ன? கழுதையின் மேல போய் அங்க உயிர் விடணும். ஆனா இது யூதனுக்கும் பிரச்சனை, கிரேக்கனுக்கும் பிரச்சனை. இந்த விஷயம் யூதனுக்கும் பிரச்சனை, கிரேக்கனுக்கும் பிரச்சனை. இந்த தேவனுடைய ஞானத்தை தான் நீங்களும் நானும் கை கொள்ளணும், பின்பற்ற கடவன். நான் இப்படி செஞ்சேன், என்னை பின்பற்றுகிறவர்களும் என் ஊழியக்காரர்களும் இப்படித்தான் செய்வாங்க. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கதான் என் ஊழியக்காரன் இருப்பான். இயேசு இல்லாத இடங்களில் இயேசுவினுடைய ஊழியர்கள் இருப்பதில்லை. இன்றைக்கு இயேசுவினுடைய ஊழியர்கள் நாங்கள் அப்படின்னு அநேகர் சொல்லி கொள்றாங்க. ஆனா இயேசு இருக்கின்ற இடத்திலே இயேசுவினுடைய ஊழியர்கள் இருப்பது இல்லை. அவர்கள் யூதர்களாகவும் கிரேக்கர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்களை பிதாவானவர் மகிமைப்படுத்துகிறதே கிடையாது, கனப்படுத்துகிறதே கிடையாது. மனுஷரால் வருகிற கனம் தான் அவங்களுக்கு உண்டாகுதே ஒழிய தேவனால் உண்டாகிற கனம் அவர்களுக்கு இல்லை. 27, 28 எவ்வாறு படிக்கிறோம் வாசிங்க. தேவனுடைய வேலைக்குள்ளாக, தேவன் நம்மளை மகிமைப்படுத்துகிற வேலைக்குள்ளாக நாம் செல்லும் போது நம்முடைய இருதயத்தினுடைய நிலை என்ன? கலங்குகிறது. இப்ப கலக்கம் அடைந்தனால நம்ம என்ன செய்யலாம்? ஆண்டவரே, என்னால இது முடியல, இது என்னை விட்டு எடுத்து போடுன்னு சொல்லலாமா? இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணினால் ஒளிய இது என்னை விட்டு நீங்க கூடுமாகில் உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும் என்று சொல்லணுமே ஒழிய நம்முடைய இருதய உணர்வுகள், இருதய சிந்தனைகள்
அதன் அடிப்படையில் நாம நடக்கக்கூடாது. இயேசு அவ்வாறு நடக்கவில்லை. ஆனால் அவர் மனுஷன் என்பதை நிரூபித்தார். தேவன் மானிடத்தில் இருந்தார் என்பதை நிரூபித்தார். அதற்கு நிரூபணம் தான் அந்த கலக்கம். இப்பொழுது என்ன சொல்லுவேன்? என் ஆத்துமா கலங்குகிறது. இப்பொழுது என்ன சொல்லுவேன்? ஆண்டவரே, என் இருதயம் கலங்குது, இதன் அடிப்படையில் என்ன நடத்தும் அப்படின்னு நான் சொல்லுவேனா? இதன் அடிப்படையில் என்ன நடத்தும் அப்படின்னு சொல்லுவோம். என்னால முடியல ஆண்டவரே, அதனால என்னுடைய பலவீனத்தின் அடிப்படையில் என்னை நடத்தும் அப்படின்னு நான் கேட்கலாமா? என்னுடைய பலவீனத்தின் அடிப்படையில் என்ன நடத்தும் யாராவது சொல்லுவாங்களா? என் பலவீனத்தில் உங்களுடைய கிருபையை தந்து பலனை தந்து நடத்தும். தட் இஸ் ரைட் பிரேயர். தட் இஸ் கரெக்ட் பிரேயர். அல்லேலூயா. 28 அவர் என்ன சொல்றார் பாருங்க. பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இனிமேல் தான் மகிமையை படுத்த போடேன்றார். தேவன் தம்முடைய ராஜ்யத்தை அவர் நினைத்திருந்தால் எப்பவோ ஸ்தாபித்திருந்திருப்பார். எப்படியும் ஸ்தாபித்திருந்திருப்பார். அவருக்கு அதற்கான குளோரி உண்டு, வல்லமை உண்டு இல்லையா? காற்றையும் கடலையும் சிருஷ்டித்தவர், விண்ணையும் மண்ணுலகையும் அதில் உள்ள யாவற்றையும் சிருஷ்டித்தவர், அவைகளையெல்லாம் நிறுத்தி தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க முடியாதா? ஸ்தாபிக்க முடியும். ஆனா ஆண்டவர் எப்படி ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார் பாருங்க. அவரே வந்து துன்ப கிண்ணத்தில் அவரே பங்கு கொண்டு சிலுவையிலே மரித்து அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை, கர்த்தருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார். அங்கத்தான் குமாரனை மகிமைப்படுத்துகிறார். சிலுவையில தான் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இவர் என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நான் தான்ப்பா கர்த்தர்னு நிரூபிக்கிறதுக்கு ஆண்டவருக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்படிலாம் செஞ்சா அடையாளத்தையும் அற்புதத்தையும் நடப்பித்து பயங்கரமான காரியங்களை மானிடர்களுக்கு முன்பாக நடப்பித்து எவரையும் ரட்சிப்பது தேவனுக்கு வழக்கமும் இல்லை, தேவனுக்கு சித்தமும் இல்லை, அது தேவ ஞானமும் இல்லை. தேவனுடைய ஞானம் என்ன? மனிதர்களுடைய ஞானத்துக்கு அப்பாற்பட்டது. பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். அதுக்கு ஆண்டவர் சொல்றது, மகிமைப்படுத்தினப்பா, இனிமேல் நான் மகிமைப்படுத்துவேன். அதே போல சிலுவையிலே இயேசு மரித்த போது உலக மக்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்த போது அங்கே குமாரன் மகிமைப்பட்டார். தேவநாமம் மகிமைப்பட்டது. அங்கே ரட்சிப்பு, மீட்பு கிடைத்தது. அங்கே தான் துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டலங்களில் உள்ள பொல்லாதாவிகளின் சேனைகள் எல்லாம் தோற்கடிக்கப்பட்டது. எங்க வாசிக்கிறோம்? 31 வாசிக்கிறோம். இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகுகிறது. கவனிங்க, இவங்க எதிர்பார்க்கிறபடி எல்லாம், ஜனங்கள் எதிர்பார்க்கிறபடி எல்லாம் இயேசு செய்திருந்தா உலகத்தின் அதிபதி புறம்பே தள்ளப்படவே முடியாது. எல்லாரையும் அவர் தன்னண்டை சேர்த்துக் கொள்ளவே முடியாது. அடுத்த வசனம் வாசிங்க. 32 நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் என்றார். இன்ன விதமான மரணமாய் மரணிக்க போகிறார் என்பதை குறிக்கும்படியாக இந்த 2 வசனங்களையும் சொன்னார். இப்படி அவர் ஒரு கழுதை குட்டியை தெரிந்து கொண்டு எருசலேமுக்கு பிரயாணம் போய் ஆண்டவர் ராஜ்யத்தை ஸ்தாபித்தார். அவர் தனது ரத்தத்தை சிந்தி மரித்து அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்தார். ஆனால் அவர்கள் எல்லாரும் வெளியரங்கமான காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவரோ அற்பமான விஷயத்தை அவர்கள் முன்னிலையிலே அவர் செய்து கொண்டிருந்தார். ஆனாலும் அங்கே நிறைவேறிய சம்பவங்களை நீங்கள் தியானித்து பார்த்தால் எல்லாரையும் தன்னண்டையிலே சேர்த்து கொண்டார். அங்கே உலகத்துக்கு நியாயத்தீர்ப்பு உண்டானது. இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிரபஞ்சத்தின் தேவன் சாத்தான் அங்கே தள்ளப்பட்டான். அதாவது அவனுடைய அதிகாரங்கள், வல்லமைகள் எல்லாம் உறிந்து கொள்ளப்பட்டது. அங்கே தேவனுடைய ஜீவன் விளங்கியது, தேவனுடைய நாமமும் மகிமைப்பட்டது. இதே போல நீங்களும் நானும் தேவனுடைய ஞானமாகிய நடத்துதலுக்கு மனிதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத புறம்பே தள்ளப்படுகிற தேவனுடைய நடத்துதல்களுக்கு இணங்குவோம், ஏற்றுக்கொள்வோம். இயேசு இருக்கின்ற இடத்திலே நாம் இருப்போமானால், இயேசு நடந்து கொண்டபடியே நாம் நடப்போமானால் நம்மையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், நம்மையும் ஆண்டவர் மகிமைப்படுத்துவார், கனப்படுத்துவார். அல்லேலூயா.
வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்திலே 14வது வசனத்திலே நீங்க வாசித்து பார்த்தால், இயேசு கிறிஸ்துவை, அதாவது தேவனையும் அவருடைய சிங்காசனத்தையும் அடைந்த ஜனங்கள் வெள்ளங்கிகளை தரித்து குருத்தோலைகளை பிடித்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அதாவது நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான், நான் நடந்தது பிரகாரமாகவே அவனும் நடப்பான்னு சொன்னார் இல்லையா, அந்த வசனத்தின் அடிப்படையிலே அந்த ஜனங்கள் வாழ்ந்தார்கள். உலகத்தின் அதிபதியை ஜெயித்தவர்களாக இருந்தார்கள். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருந்தார்கள். அற்பமான மனிதரால் தள்ளப்படுகிற அற்ப ஞானத்தை உடையவர்களாக, மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அது அற்ப ஞானம், அந்த ஞானத்தை உடையவர்களாக வாழ்ந்தார்கள். ஆனால் முடிவிலே தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய சிங்காசனத்தையும் அடைந்து தேவனுடைய முன்னிலையிலே நின்றார்கள். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருந்தார்கள். தங்கள் ஜீவனை வெறுத்தார்கள், நிலத்திலே விழுந்து மாண்டார்கள், மிகுந்த பலனை கொடுத்தார்கள். அல்லேலூயா. தலையில் தாழ்த்துவோமா, ஜெபிப்போம்.